ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. இப்போது வரக்கூடிய சித்திரை வருடப்பிறப்பு, புது வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, விசுவாவசு வருடப்பிறப்பு, 38வது வருடம் முடிஞ்சு 39வது வருடம் இந்த வருடம். அந்த வரிசையில் விபவ பிரபவ வருதில்ல, அந்த வரிசையில் 39வது வருடம் இது. இது என்ன சொல்லுது சாஸ்திரம்னு கேட்டிங்கனாக்க, விசுவாவசு வருடம் தனில் வேளாண்மை ஏறும், பசு ஆடு மாடு பலிக்கும் சிசு நாசம், மற்றையோரோ வாழ்வார்கள் மாதவன்கண் மீறுமே உற்றவனேக்கல் மலையுண்டு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாவசு வருஷத்தில் நல்ல மழை, நல்ல சுபிட்சம் உண்டு. பசு ஆடு மாடு நல்லா வளரும், விருத்தி அடையும். விவசாயம்லாம் நல்லா இருக்கும், விவசாயம் செழிக்கும், விவசாயிகள் நல்லா வாழ்வாங்க, விவசாயம் பழிக்கும் அப்படிங்கிறாங்க ஞானிகள். அதனால் விவசாயம் நல்லா பழிக்கும், அதில் குறையில்லை. மக்களுக்கு சுபிட்சம் உண்டு. எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மெடிசன்ஸ் நல்லாயிருக்கும். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இந்த அக்குப்பஞ்சர் எல்லாம் கை ஓங்கும். ஆங்கில மருந்துகளை விட இந்த மருந்துகள் கை ஓங்கி நல்லாயிருக்கும். கல்வித்துறை அற்புதமாக இருக்கும் இந்த வருஷம். கல்வித்துறை ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு புது புது பலன்கள் கிடைக்கும். பெண்கள் மதிக்கப்படுவர், போற்றப்படுவர். மழை அற்புதமாக பெய்யும். காட்டில் நிறைய மழை பெய்யும். காட்டில் தான் மழை பெய்யணும், பெய்யும். கடலில் பெய்யறது காட்டில் நல்லா மழை பெய்யும். கானகம்லாம் நல்லா செழிக்கும். மலையில் இந்த கானங்கள்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும். இந்த புத்தாண்டு பிறப்பின் போது ஏற்ற இறக்கமுள்ள வருடமாக இருந்தாலும் சுபிட்சங்கள் அதிகமாக காணப்படுவதால் சுபிட்சங்களே அதிகமாக இருக்கும். ஒரு 60-70% மக்கள் நன்றாக அருமையாக இனிமையாக வாழ்வார்கள். ஓரளவு சுபிட்சமாகத்தான் வாழ்வார்கள். மேசராசிக்கு எப்படி இருக்கும்? அஸ்வினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரங்கள் அடக்கிய மேசராசிக்கு பலன்கள் சிறப்பாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருடத்திலேயே 3 கிரகம் பயிற்சி ஆயிடுது. முறையே சனி, ராகு, கேது, குரு 3 பேரும் பயிற்சி ஆயிடுறாங்க. இந்த 3 பயிற்சினாலேயே ஓரளவுக்கு இந்த ராசிக்கெலாம் நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா பரண் நட்சத்திரக்காரங்களும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அஸ்வினிக்கு மாத்திரம் கொஞ்சம் மத்தியமாக இருக்கும். ஏன்னா நட்சத்திர அதிபதி கேது 5ஆம் இடத்துக்கு வர்றார், ராகு 11ஆம் இடத்துக்கு போகிறார், குரு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால சிறப்பாக தான் இருக்குது. இதில் பயப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை. இந்த வருட பலன்கள் அப்படின்னு சொல்ல போனாக்கா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நிலையை பெறுது. ஏன்னா இந்த வருடத்துடைய ராஜாவாக வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். அவர் தான் இந்த வருடத்தை மேக்சிமம் ஆட்சி பண்ணுறார். ஏன்னா அவர் மிதுனத்திலே இருக்கார். 3ஆம் இடமான தைரியஸ்தானமான மிருகத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே இருக்கிறாரு. அதே நேரத்தில் குரு அதே இடத்துக்கு வர்றார், புனர்பூச நட்சத்திரத்தில் மிருகசீரிஷ புனர்பூசத்துக்கு வர்றார். இந்த அமைப்பும் சிறப்பாக தான் இருக்குது. விரைச்சனி அப்படின்னா ஒரு 30-35 வயதுக்குள்ளவர்களுக்கு மாத்திரம் சில பாதிப்புகள் இருக்கும். 40 கடந்தவங்களுக்கு மத்தியமான சனியாக, அதாவது பொங்கு சனியாக தான் இருக்கும். 60 வயது கடந்தவங்களுக்கு விரைச்சனியாக இருந்தாலும் நல்ல சனி தான், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் பண்ணும். மற்றபடி மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, பெண்கள் சிறப்பாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, புதுதாக தொழிலமையும், விஸ்டிகார்டு போடுவாங்க, புதுசாக கூட்டு சேர்ந்து தொழில் செய்வாங்க. இந்த அமைப்பெல்லாம் மேசராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
பெண்கள் வந்து நகை வாங்கறதுல கொஞ்சம் நாட்டம் அதிகமாக வச்சுருப்பாங்க இந்த வருஷம். அதுவும் பலிக்கும் அவங்களுக்கு. ஆண்களுக்கு வந்து வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். புதுசாக வீடு வாங்குவாங்க, புதுசாக மனைவி வாங்குவாங்க, புதுசாக கார் வாங்குவாங்க, புதுசாக தொழில் ஆரம்பிப்பாங்க, புதிதான நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு. அவங்களால சில பேருக்கு வந்து அதாவது ஒரு 60% நல்லா இருக்கும். அந்த புது நண்பர்களால் இருக்கும். ஆனாலும் என்னென்னா டாக்குமெண்ட்டில் எச்சரிக்கையாக இருக்கணும். கையெழுத்து போடும்போது படித்து பார்த்து கையெழுத்து போடணும். யாருக்கும் ஜாமீன் சொல்லாமல் இருக்கணும். இந்த விஷயம் மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னாக்க மேசராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஒரு 75% உங்களுக்கு மார்க் கொடுக்கலாம். அதாவது இவங்களுக்கு வந்து எப்போதுமே சின்ன பயம் ஒன்று இருக்கும். இந்த வருஷத்தில் சின்ன பயம், தேவையில்லாத பயம்தான், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன பயம் இருக்கும். அப்பா அம்மாவை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க, மற்றபடி ஒன்றும் பாதிப்பு இல்லை. 70% நல்லா இருக்குது. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும் திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டு வர ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. தெய்வீகமான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்த்துக்கள்.